ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சொங்கு ஒரு பக்கம் அவனோட அசிஸ்டன்ட்க்கு ஹெட்போன்ஸ் காதுல வச்சுக்கோ, நான் சொல்றத போய் அங்க பப்ளிக் கிட்ட டைரக்டா சொல்லன்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ருவாவும் அந்த ஆன்டிஸ்க்கு காதுல ஒரு ஹெட்போனை மாட்டி விட்டு இன்னொரு பக்கத்துல இருந்து அவங்கள கைட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருந்து அவங்க ஆளுங்களை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பான ஒரு இன்டென்ஷனோட வச்சுட்டு நம்ம ருவா இருக்கால சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஏங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியாட்டி எதுக்கு சர்வீஸ் பண்றேன்னு வரீங்க, வேலையை விட்டு போயிடுங்கன்னு சொல்றா. அதையே இந்த ஆன்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்து என்ன பாயிண்ட் சொல்லணும்னு சொங்க, இங்க பாருங்க, நாங்க சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம், லீகல் அட்வைஸ் ஏதாவது இருந்தா கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த அசிஸ்டன்ட்டும் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா லீகல் அசிஸ்டன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இருந்து பணத்தை எல்லாம் சுருட்டிங்கல்ல, அதான் அவங்க முன்னாடி உங்க சீனியர்ஸ் வந்தானுங்களே அவங்க அந்த காசெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்க, எங்க சர்வீஸ் பண்றதுக்கு யாராவது காசு வாங்குவாங்களா, சர்வீஸ்னாலே இது ஓட்டு மொத்தமா ஃப்ரீங்கன்னு சொல்லிட்டு சொங்க சொல்லி தர சொல்றான். எவ்வளவு தைரியம் தான் ஃப்ரீன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இருந்து காசெல்லாம் புடுங்கி இருப்பீங்கன்னு அந்த ஆன்டிஸ்க்கும் அசிஸ்டன்ட்க்கும் நடுவுல சண்டையே வர ஆரம்பிச்சிருது. சண்டையில காதுல இந்த ஹெட்போன்ஸ் எல்லாம் கூட கீழே விழுந்துருது. ஹலோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்திட்டே நடந்து வராங்க. பார்த்தா சொங்கு ருவா ரெண்டு பேரும் ஒரே ஸ்ட்ரீட்ல நடந்து வந்து ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. ருவா அப்படின்னு சொங்கு கூப்பிடுறான். இப்பதான் ருவாக்கும் சொங்குக்கும் புரியுது ஏதோ ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வர வழி இல்லாம ருவா சொங்க பாக்குறா. நல்ல காமெடியா அந்த ட்ரெஸ், ஊர்க்கார ட்ரெஸ் இருக்குல்ல, அத போட்ட மணிக்கிறத பாக்க சொங்குக்கே அவமானமா தான் இருக்கு. ருவாக்கே அந்த கோபத்தை மீறி லைட்டா சிரிப்பு வந்துருது. அந்த பொய் சொல்லிங்க, நீங்க ரெண்டு பேரும் தானான்னு ருவா கேட்டுட்டு இருக்கா. அடுத்து ருவா ஆன்டிஸ் கிட்ட போயிட்டு சொங்கையும் அசிஸ்டன்ட்டையும் அறிமுகப்படுத்துறா. இவங்க நிஜமாவே ரொம்ப பெரிய வக்கீல்ஸ், இவங்க உங்களுக்கு லீகல் அசிஸ்டன்ட் கொடுக்கதான் வந்திருக்காங்க, எனக்கு அவங்கள பர்சனலா தெரியும்னு சொல்ல அவங்க எல்லாம் ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறாங்க. சாரிப்பா, ஏமாத்திர நிறைய பேர் வந்துட்டாங்க, யாரு நம்புறதுன்னே தெரியல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, சரிங்க பரவாயில்ல, நாங்க லீகல் அசிஸ்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்திருக்கோம், இங்க எங்கேயாவது ரூம் இருக்கா, நாங்க தாங்கணும்னு சொல்லிட்டு சொங்கு பேசிட்டு இருக்கான். இங்க ஒரே ஒரு ரூம் தான்ப்பா இருக்குன்னு சொல்ல, சரி ருவா இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன்ட்டு அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து நம்ம ஒரு ரூமை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆளாளுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. எங்க ட்ரெஸ் முதல்ல கொடுக்குறீங்களான்னு சொங்க கேக்குறான். ஐயோ சாரிப்பா, இப்ப வந்துட்டோன்ட்டு ஆன்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ருவா பக்கத்துலயே சொங்கு ஒரு மாதிரி வலிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஆன்டிஸ் எல்லாம் பாத்துட்டு ருவாக்கும் அந்த பையன் சொங்குக்கும் நடுவுல ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுதுல, என்னன்னு தெரியல, ஏதோ கதை இருக்குன்னு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அங்கிள் வந்துட்டு இருக்காரு. அவர் இன்னும் ஆச்சு அப்படின்னு கேட்க அந்த கதையை ஆன்டிஸ் எல்லாம் சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சொங்குக்கும் அசிஸ்டன்ட்க்கும் ட்ரெஸ் எல்லாம் வந்துருது. சரி ஓகே, நீங்க இங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு அசிஸ்டன்ட் ருவாட்ட கேட்க, நானும் தான், ரொம்ப கோஇன்சிடென்ஸா இருக்குல்ல, நீங்க வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொங்க விட்டா போதும்னு அசிஸ்டன்ட் கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கான். ருவா போனை போட்டு மிங்கி கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறா. அவமானமா இருக்குடி, இங்கேயும் சொங்க வந்துட்டான்னு சொல்ல, இதுல என்ன அவமானம் இருக்கு, அவன் வேணுனேவா வந்திருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு மிங்கி கேட்க ஆரம்பிக்கிறா. ஆமா, வேணுனே வந்து என்ன பண்ண போறான், என்ன முடிஞ்ச அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டான், இதுக்கும் மேல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ருவா பேச ஆரம்பிக்கிறா. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல லைட்டா புகையெல்லாம் வர மாதிரி இருக்கு. யாரோ ஒரு சூப்பர் ஸ்டார் பெர்ஃபார்ம் பண்ண வர மாதிரி திடீர்னு வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. மாஸ்க போட்டுட்டு ஷிகான் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு ஷிகான் மாதிரியே ஆடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடியா ஒரு பையன் விழுந்து ஆடிட்டு இருக்கான். ருவா போய் எட்டி பாக்குறா. அந்த இடத்துக்கு சொங்கும் வந்துடுறான். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியலையேன்னு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பையன் முகத்தை கட்டிடுறான். ஷிகான் மாதிரியே நான் பிறக்கும் போதே இந்த மாதிரி நான் பெரிய ஸ்டார் ஆவேன் தெரியும் போல அம்மா அப்பாக்கு. ஷிகான் மாதிரி என்னோட பேர் கூட ஷீஷான் தான், பேர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எங்க ஷிகானோட ஃபேனோன்னு ருவா கேக்குறா. ஃபேனா, ஏசினே சொல்லலான்ட்டு அடுத்த மொக்க காமெடியை போட்டுட்டு இருக்கான். ருவா அது இருக்கட்டும்னு பாத்துட்டு இருக்கும் போதே அங்க ஒருத்தங்க வந்துடுறாங்க. யாரும் தப்பா அடிச்சுக்காதீங்க, இவன் என் தம்பி, கொஞ்சம் மர கழண்டு போச்சு இவனுக்கு, இப்ப பாரு ஷிகான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான், நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க, சீக்கிரமா உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டு வந்துரும்னு சொல்லிட்டு அந்த சீஷான் பையன் இருக்கான்ல, அவனுக்கு வேற வேலை எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஷீஷான் அடங்குற மாதிரி இல்ல. மறுபடியும் சொங்க எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு தேடி வந்துடுறான். ருவாவும் அங்க உட்காந்துட்டு இருக்கா. ஆமா, நீங்க 3 பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா நான் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த சொங்குக்கும் ருவாக்கும் நடுவுல கண்டிப்பா ஏதோ நடக்குது. நானும் இங்க 6 நிமிஷமா உட்காந்துட்டு இருக்கேன். அதுல இந்த ரெண்டு பேரும் ஒருத்தங்க பேசிக்கவே இல்ல. ஆனா பார்த்தா அவங்க ரெண்டு பேர் பார்வைக்கு நடுவுல பயங்கரமா கரண்ட் வர ஆரம்பிக்குது. அது என்னாலேயே உணர முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லையே, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ருவா சமாளிக்கிறா. ருவா மேடம், நீங்க என்ன பண்றீங்க, நான் கூட கவிதை எல்லாம் எழுதுவேன், நீங்க கூட உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, நானா எழுதுவேன், என்ன எழுதுவேன்னா கதை எழுதுவேன் அப்படின்னு ருவா சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிட்டோம், எனக்கு சில விஷயத்தெல்லாம் சொல்லி தரீங்களான்னு கேட்க, இது நானாவே கத்துக்கிட்டது, கிளாஸ் எதுவும் போய் கத்துக்கல, சோ என்னால எப்படி சொல்லி தர முடியும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கா. என்ன மாதிரி கதை அப்படின்னு கேட்க, ரொமான்ஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ருவா சொல்றா. ரொமான்ஸா, அப்போ ஒரு மாசான ஒரு ஹீரோ இருந்திருப்பார்லன்னு கேட்க,
மாசான ஹீரோலாம் இல்ல, ஒரு மாதிரி சொதப்பலான ஹீரோ தான். இப்ப அது வேற, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடங்கி போயிருக்குன்னு சொல்ல சொங்குக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆமா சொங், நீங்க போட்டிருக்க சாதாரண கோட்டு நீங்க போட்டதால இன்னும் அழகாயிருச்சு. நீங்க போட்டிருக்கீங்களே ஷூ, அது என்னதுன்னு கேட்க அடிடாஸ்ன்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். நான் போட்டிருக்கிறது கூட பிராண்டு தான். இந்த பிராண்டு பேரு நம்ம சொல்ல வர அவனோட அக்கா அங்க வந்து இது அபிபாஸ்பான்ட்டு அவனுக்கு பயங்கரமா பல்பு கொடுத்து அவனை அங்க வந்து கூட்டு போயிடுறாங்க. மொத்த எல்லாரும் உழுந்து உழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சாப்பிடுறதுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சாப்பிட வராங்க. ஸ்ட்ரீட் மார்க்கெட் இருக்குமா, நைட் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், போலாமான்னு கேட்க உடனே ரூபா கண்டிப்பா போவான்னு சொங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ரூபா பாக்குறா, நீ வரியா, அப்ப நான் வரலன்ட்டு நீங்க போங்க, எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிடுறா. சொங்குக்கு மறுபடியும் அடுத்த பல்பு, அடுத்த அவமானம் ஆயிடுது. சொங்க அன்னைக்கு நைட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் வேலை பார்க்கலான் இருக்க அசிஸ்டன்ட் வந்துடுறான். சீனியரே உட்காந்து நைட்லாம் வேலை பார்க்கும் போது நான் போய் தூங்குனா கேவலமா இருக்காதுன்ட்டு கையில ஒரு புக் எடுத்து வச்சுட்டு படிக்கிறேன்னு அந்த இடத்துல தூங்க போயிடுறான். சரி ஓகே, இவன் தூங்குறான், இவனுக்காகவாவது நம்மளும் போய் தூங்கலான்ட்டு சொங்க அங்க இருந்து அசிஸ்டன்ட் கூட்டிட்டு வா வா உள்ள போலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த ஸ்கூல்ல நியூ இயர் ஃபங்க்ஷனுக்கு வெடியெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஏய் பாருடா, போட்டோ எடுத்துட்டு இருக்கேன், சூப்பரா இருக்குல்லன்னு ஹாஷி அவ ஃப்ரெண்டு கிட்ட காட்டிட்டு இருக்கா. எல்லா வெடியும் ஒரே மாதிரிதான் இருக்கும், இதுல என்ன அழகா இருக்குன்னு கேட்க, ஆஹா உனக்கு அறிவில்ல, என் அண்ணனுக்கு இதை அனுப்பி நான் வந்து ரூபாவை பத்தி ஞாபகப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு ஹாஷி அனுப்புறா. சொங்கு பாக்குறான், எல்லா பட்டாசு போட்டோவும் இருக்கு. அண்ணா இந்த பட்டாசு வெடிக்கிற நாள் அன்னைக்கு தானே நீ அவனோட கையை பிடிச்ச, அந்த ஞாபகம் எல்லாம் உனக்கு வருதான்னு யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. உடனே சொங்கு பாக்குறான், ஞாபகம் எல்லாம் வருது, ஆனா என்ன பண்றது, அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் போலன்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ரூபா சொங்க பத்தி தான் ஏதோ எழுத ஆரம்பிக்கிறா. என்னதான் அவன் மேல எனக்கு பயங்கரமா கோவம் இருந்தா கூட, ஆனா காமெடியா அந்த ட்ரெஸ் போட்டு வந்து முன்னாடி நின்னா பாரு, எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா எல்லா தடவையும் நான் தானே அவன் முன்னாடி காமெடி பீஸ் ஆனேன், இந்த தடவை அவன் என் முன்னாடி காமெடி பீஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு சீரியஸா எழுதிட்டு இருக்கா. சொங்கும் அவன் அசிஸ்டன்ட்டும் அடுத்த நாள் எல்லா மக்களையும் கூப்பிட்டு யாருக்கெல்லாம் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதோ லீகலா அது கொடுக்கறதுக்கு போறாங்க. சரி கூட்டம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா காக்கா கூட இல்ல. என்னது இது, யாருக்குமே அசிஸ்டன்ஸ் தேவைப்படலையா? நமக்கு அடுத்த பல்பான் சொங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே, இல்லப்பா நிறைய பேர் இருக்காங்க இந்த ஹால் பத்துல, அதான் பக்கத்துல பெரிய ஹால் உட்கார வச்சிருக்கேன், வாங்க வாங்கன்னு கூட்டு போனா எக்கச்சக்க கூட்டம் இருக்கு, ஃப்ரீ அசிஸ்டன்ஸ் ஆளாளுக்கு வந்துட்டு இருக்காங்க. முதல் கஸ்டமரே ஒரு புலேடி தான், என் பொண்ணு இருக்கா இல்லப்பா, அந்த பொண்ணு வாழ்க்கையவே பக்கத்து வீட்டு பையன் நாசம் பண்ணிட்டான்ப்பான்னு சொல்ல சொங்க அசிஸ்டன்ட் ரெண்டு பேருமே கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுறாங்க. என்னங்க சொல்றீங்க, ஏதாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரே ஒரு தடவை தான் பாத்துக்கிட்டாங்க, ஆனா அதுக்குள்ள என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கு மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு கேட்க, இது குழந்தை பிறந்துருச்சா, ரொம்ப மோசமான கிரைமா இருக்கும் போல, இத பத்தி யார்கிட்டயும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலையா, உங்க பொண்ணு கூட்டிட்டு வாங்க, அவங்க கிட்ட நாங்க கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்குன்னு சொல்ல, கூட்டிட்டு வரதுல பிரச்சனை இல்லப்பா, ஆனா அவளால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நாய்க்குட்டியை தூக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி கூட பழகி அது பிரெக்னென்ட் ஆகி அதுக்கு குட்டி போட்டுருச்சான். இத பாத்துட்டு நமக்கு சொங்குக்கு அழுவுறதா சிரிக்கிறதான்னு தெரியல. நீங்க சொல்ற ஃபீலிங்ஸ் வேணா ஓகேவா இருக்கலாம், ஆனா நாய்களுக்கும் மனுஷங்களுக்கும் சட்டம் வேற வேற மாறிங்க, அது ஒன்னா பார்க்க முடியாதுன்னு சொல்ல பக்கத்துல உட்காந்துட்டு ரூபா அதெல்லாம் கெட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நல்லா சரி ஓகே, பார்க்க முடியாதுன்னா போப்பான்னு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஒன்னொன்னா மாறி மாறி வந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் பேசி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுது. உடனே நம்ம ரூபாவை கூப்பிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட், சீனியர் வாங்க இங்க இருந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். சரி கிளம்பலான்னு ரூபாவும் பக்கத்துல வந்துட்டு இருக்கா. சாப்பிட போலாமான்னு சொங்க அடுத்த பெட்ட போட வரதுக்குள்ள அங்க ஒரு பொண்ணு வந்துடுறா, எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. சரி ரூபா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தள்ளி போய் நிக்கலான்னு பாக்குறா. அந்த பொண்ணு பேசுறது கேட்டதும் ரூபாக்கு தள்ளி போகவே மனசு வரல. லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்கிட்ட ப்ரொபோஸ் கூட பண்ணலங்க, ஆனா அவன் பயங்கரமா ஏதோ கதையெல்லாம் சொல்லி என்ன முட்டாளாக்கிட்டான், இப்ப எனக்கு அவமானமா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இந்த கதையை கேட்டதும் ரூபா பக்கத்துலயே வந்துட்டு இருக்கா. ஆஹா நம்ம கதை மாதிரியே இருக்கே, இவ வேற பக்கத்துல வராளேன்னு சொங்க வேற ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். லீகலா என்னால ஒண்ணும் பண்ண வைக்க முடியாதுன்னு தெரியும், ஏன்னா நான் அவனும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது, ஆனா எனக்கு ஏதாவது தீர்ப்பு கிடைச்சே ஆகணுங்க, என்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்ல, ஒருவேளை அவனும் மன்னிப்பு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம்ல, நீங்க ஒரு வேலை இதை புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம்ல, எல்லாருக்கும் தயக்கம்னு ஒண்ணு இருக்கும் இல்லன்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். ரூபா அவனையும் முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கா. எனக்காவது லவ் பண்றேன்னு அவர் சொன்னாரான்னு சொங்கு கேட்க, எங்க சொன்னா, சொல்ற மாதிரி அப்பப்போ வந்தான், ஆனா சொல்லவே இல்ல, எனக்கு குழப்பத்திலே கன்ஃபியூசிங்கா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச, அவருக்கும் சில தயக்கம் எல்லாம் இருக்கும்ல, சொல்ல முடியாம சில பேர் எல்லாம் இருப்பாங்கல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் சப்போர்ட் பண்ற மாதிரி சொங்கு பேசுறான். ஆனா மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிறது தான் உண்மை. அவர் எப்படி தெரியுமா கேட்கணும், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமா கால விழுந்து கூட மன்னிப்பு கேட்கலாம், பிளீஸ் மன்னிச்சிருன்னு கேட்கணும்னு ரூபாய்ட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி 4 தடவை சொங்கி இதே பிட்டையே திரும்ப திரும்ப போட, ஏன்ட்டுதான் மன்னிப்பு கேட்கறானா ஒண்ணும் புரியலேன்னு சொல்லிட்டு ரூபா அங்க இருந்து பாதியிலே கிளம்பி போயிடுறா. நேரா தனியா போய் உட்காந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பா கால் பண்றாங்க. போன் எடுத்து அவங்களுக்கு வீடியோ கால் பேசும்போதே அந்த சீஷான் இருக்கான்ல அவங்க வந்துடுறான். எனக்கு எப்ப ஐடியா கொடுப்பீங்க, இந்த சுருதி ஓகேவா, இந்த பல்லவி ஓகேவான்னு தேவையில்லாம பாட்டு எல்லாம் பாடி காட்டுறான்.
உடனே நம்ம ரூபா என் அம்மா அப்பாட்ட போன் பேசிட்டு இருக்கேன், அப்புறம் உங்களை பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணி விடுறா. என்னம்மா இது, இந்த பையன் இப்படி வந்துட்டு இருக்கான், ஆனா எனக்கு தெரிஞ்ச சொங்கு இருக்கான்ல, அவன் இதை விட நல்ல பையன் மாதிரி தெரிஞ்சுதேன்னு சொல்ல, சொங்குக்கும் எனக்கும் இப்ப அந்த அளவுக்கு கோவம்லாம் எதுவும் இல்லப்பா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ரூபா போனை கட் பண்ணிடுறா. என்னது இது, திருப்பி சொங்கு கூட சமாதானமா போற மாதிரி இருக்கேன்னு அம்மா அப்பாவும் யோசிக்கிறாங்க. இங்க அந்த சீஷான் இருக்கான்ல, நம்ம சொங்கும் அவனோட அசிஸ்டன்ட்டும் வேலையை முடிச்சுட்டு வரும்போது எனக்கு அட்வைஸ் கொடுப்பீங்களா, நான் பாட்டு பாட சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என் அப்பா என்னோட ஐடி கார்டை புடுங்கி வச்சிருக்காருன்னு சொல்ல, உட்கார்ங்க பேசலாம்னு சொங்கு சொல்றான். ஆனா அவனோட அக்கா வந்துடுறாங்க. துரத்துன்னு அவனை சுத்தி சுத்தி துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் சொங்கு உட்காந்து அவனோட வேலையெல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு இருக்கான். எனக்கு பசிக்குதுன்னு அசிஸ்டன்ட் சொல்றான். காலேந்து நம்ம கூடயே உட்கார்ந்து இருந்த ரூபாக்கும் நேரம் பசிக்க ஆரம்பிச்சிருக்கும், ஏதாச்சும் பண்ணுமேன்னு யோசிக்க அவங்களுக்கு ஏற்கனவே இந்த ஓனர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க விருந்து கொடுக்குறாங்க. நான் தான் நமக்கு வேலை இருக்கு, நாங்க வரலன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். இவன் போதும் என் காதல் கதையை கெடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சொங்கு மறுபடியும் எனக்கு வயிறு வலிக்குது, போய் உங்கள்ட்ட டேப்லெட் கேளுன்னு சொல்ல, இந்த பையன் போயிட்டு டேப்லெட் இருக்கா, என் பாஸ்க்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொங்கு உள்ளேயே வந்துடுறான். சாப்பிடலையாங்க, பசியில வயிறு வலிக்குதுன்னு விட்டு போட, பசிக்குதா, உள்ள வாப்பா, சாப்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அவங்க கூப்பிடுறாங்க. இந்த வைன் நானே ப்ரிப்பேர் பண்ணது, குடிங்கன்னு சொல்ல நம்ம ரூபாவும் அந்த அசிஸ்டன்ட் பையனும் சேர்ந்து மாறி மாறி குடிச்சிட்டு கொஞ்சம் போதவங்களுக்கு ஓவராவே ஆயிடுது. அப்புறமா அந்த ஓனர் லேடி வந்துட்டு அசிஸ்டன்ட் அங்க இருந்து தனியா கூட்டு போறாங்க, வாயும் கூட போலான்னு. சொங்க திரும்பி ரூபாவை கூப்பிடலான்னு பார்த்தா காணாம போயிருக்கா. பார்த்தா டேபிள் கீழே உட்காந்துட்டு இருக்கா. இவனும் டேபிள் கீழே போயிட்டு ரூபாவா ரூமுக்கு போலாம், உன்னை போய் படுக்க வைக்கிறேன்னு சொல்ல, நான் வரமாட்டேன், நானே சொங்குக்கு பயந்துதான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன், இங்கேயும் வந்துட்டான், எனக்கு ஒரே அவமானமா இருக்குன்னு சொல்ல, ஏன் சொங்கையும் உன்னை அவமானப்படுத்த போறான், ஏன்னாச்சுன்னு சொல்லிட்டு சொங்க உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு, நான் சின்ன வயசுல இருந்து அவனை ஒன் சைடா லவ் பண்ண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா அது தெரியாத மாதிரி நான் நடிச்சு என்ன நானே கோமாளியா மாத்திக்கிட்டேன், என்ன பார்த்தவன் கேவலமா சிரிப்பான்லன்னு ரூபா சொல்லிட்டு இருக்கா. சொங்க உடனே பார்த்துட்டு சத்தியமா அப்படி நினைச்சிருக்க மாட்டான், எவ்வளவு கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் உன்னை பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நீ மட்டும் இல்ல, அவனும் தான் அவனை லவ் பண்ணிருக்கான், ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் ஒருத்தங்க சொல்லாம லவ் பண்ணிருக்கீங்க, இது எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்ல, நீ அவனை லவ் பண்ணதுக்கு அவன் இப்ப கூட கிரேட்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொங்க சொல்லிருக்கான். அடுத்த நாள் காலைல ரூபா எந்திரிக்கிறா. என்னவோ இது நடந்ததேன்னு சொல்லிட்டு, நீ கியூட்டா இருந்ததா ஒரு நிமிஷமா அவன் நினைச்சிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சொங்க சொல்லியிருந்தான்ல, அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. போச்சு, என்னதான் இருந்தாலும் அசிங்கப்பட்டதானேன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. மெங்கிக்கு கால் பண்ணிட்டு ரூபா சொல்லிருக்கா, கண்டிப்பா நான் அவன்கிட்ட காட்டிக்கவே மாட்டேன்டி, அப்படியா நேத்து குடிச்சிட்டு ஓவரா பண்ணனானு தெரியாத மாதிரியே பிஹேவ் பண்ண போறேன்னு சொல்றா. அதே மாதிரியே நேத்து நைட் என்ன நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு ரூபா நடிக்கிறா. ஒன்னும் இல்ல, எங்களுக்கு எல்லாம் கதை சொன்னீங்கன்னு சொங்க சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம நானும் உங்கள்ட்ட ஒரு கதை சொல்லணும்னு தான் இருக்கேன், எப்ப கதை சொல்றதுக்கு டைம் கிடைக்க போகுதுன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொங்க சொல்றான். ரூபா கொஞ்சமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. சரி ஓகே, இங்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் தானே ஃப்ரீயா இருக்கீங்க, இன்னைக்கு போய் பாத்துட்டு வாங்கன்னு சொங்க கிட்ட சொங்குக்கும் ரூபாக்கும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுக்குறாங்க அந்த அக்கா, ஒரு டேட் மாதிரி போயிட்டு வாங்கன்னு. அசிஸ்டன்ட் வைக்கப்பட்டுட்டு நான் வரல, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்றான். சொங்கு ரூபாவும் அங்க ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு, அங்க உள்ள வராங்க. பாத்து கையெல்லாம் ஒழுங்கா வச்சுட்டுருங்க, தேவையில்லாம இருக்காதீங்க, ஏதாவது உடைச்சிங்கன்னா அதுக்கு காசு பே பண்ணணும்னு அவங்க ஒரு பெரியவர் இருக்காரு, ரொம்ப சீனை போட்டுட்டு இருக்காரு. ரூபாவும் சொங்கும் அதுல வரையறதுக்கு ஏதாவது ஒண்ணு இவங்க வரைஞ்சு தரணுமா, அதை அவங்க அதுல கார்வ் பண்ணி கொடுப்பாங்களாம். அதுக்காக வரைய ஆரம்பிக்கிறாங்க. வரைஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம சொங்கு பாத்துட்டு இருக்கான். ரூபா கேக்குறா, ஷிஷான் விஷயத்துல என்ன செய்ய போறீங்க, அதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களான்னு கேட்க, ஐடி கார்டை வாங்கி வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப தப்புதான், இதை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். அந்த பெரியவர் இருக்காரு, எவ்வளவு தைரியம் தான் என் கடைக்கு வந்து சிஷானுக்கு ஐடி கார்டை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுவ, அவன் என் பையன் தாண்டா, ஐடி கார்டை வாங்கி வச்சிருக்கதே நான் தாண்டான்னு கையில வச்சிருக்க கட்டை எடுத்து அடிக்க வராரு. சொங்கும் நம்ம ரூபாவும் விட்டா போதுன்னு வெளியே ஓடி போயிட்டு இருக்காங்க. ரூபாவோட கையை பிடிச்சிட்டு சொங்கு கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டு அவனுக்கே கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு, தப்பான பாதையில வந்துட்டோம், அந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு சொங்கு சொல்றான். ரூபாவும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க வந்து இந்த ஷிஷானோட மாட்டிக்கிறான். எங்க அப்பாவை போய் பாத்துறாதீங்க, அவர் ஒரு மாதிரி ஆளுன்னு சொல்ல, ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ரூபா சொல்லிட்டு இருக்கா. அந்த பெரியவர் இங்கேயும் வந்துடுறாரு. சிஷானையும் ஓடி விரட்டி அடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் சிஷான் சொங்க பார்த்து, நீங்க இங்க போலான்னு முடிவு பண்றீங்க, ஆனா அங்க போயிட்டா உங்களுக்குன்னு சொல்லிட்டு பெரிய பொருள் செலவு இருக்கும், பாடணும்னு ஆசைப்படுறதுலாம் கரெக்ட் தான், ஆனா அங்க போயிட்டா உங்களை நீங்க பாத்துக்கணும், உங்க அப்பியரன்ஸை பாத்துக்கணும், உங்க வாய்ஸை பாத்துக்கணும், உங்க ஹெல்த்தை பாத்துக்கணும், சாப்பாடை கவனிச்சுக்கணும், இதுக்கெல்லாம் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களான்னு கேட்க லைட்டா அவன் திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அவங்க அப்பா கிட்ட ரூபா பேச ஆரம்பிக்கிறா. ஒரு பசங்களுக்கு பெரிய சப்போர்ட்டே அவங்க அப்பா அம்மாவும் கம்பெனியா கூட இருக்கிறதுதான், பேக் போனா வந்து சப்போர்ட் பண்றதுதான். அங்கிள் அதை பத்தி நீங்க ஏன் யோசிக்க கூடாதுன்னு கேட்டுட்டு அவரோட மனசை மாத்திட்டு இருக்கா. ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ரூபா மீதி கதையை எழுத ஆரம்பிக்கிறா. ஒருத்தங்களுக்கு ரொம்ப கியூட்டா தெரியற ஒரு சில விஷயம் அடுத்தவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு கியூட்டா தெரியற ஒரு விஷயம் அவங்களுக்கே பிடிக்காம இருக்கலாம்னு சொல்லிட்டு அவ சின்சியரா எழுதும் போது, மேடம் கதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்களான்னு குரல் கேக்குது. சொங்க நிக்கிறான்னு வேகமா லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கா ரூபா.
அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.